Taste the Daily. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. 100 பேர் திருமணம் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்லேருந்து 4 பேர் செக்ஸில் ஈடுபட முடியாது. பாலியல் பிரச்சனைகள் டிவோர்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணம். விவாகரத்து பண்ணும்போது இவர் ஆண்மை இல்லை, குழந்தை பெற்ற தகுதி இல்லைன்ற மாதிரி கேஸை போடுறாங்க. ஃபஸ்ட்டு டேலேருந்து அவங்களால தாம்பத்திய உறவு பண்ண முடியாது. தம்பதிகள் இந்த ஆளுக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து விந்து சரியில்லை, அதனால தான் எனக்கு குழந்தை இல்லை, நான் டைவர்ஸ் போகிறேன் அப்படின்னு எடுக்கலாம். இந்த மொட்டிலிட்டி அல்லது விந்து குறைபாடு அப்படின்றது நிறைய காரணங்களால் வரும். பிஎம்ஐ, உடல் எடை வந்து நார்மலாக இருக்கணும். உடல் எடை அதிகமாகும் போது ஆண்களுக்கு அல்லது ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஜிம் எக்ஸசைஸ் கெடுதல்னு வேறு தவறான ஒரு போக்கு இருக்குது, அதெல்லாம் இல்லை. ஜிம் எக்ஸசைஸ் நல்லது. வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. ஒரு முறை பண்ணிங்கன்னா ஜென்ரலாக ஒரு பிரச்சனையும் இல்லை. 85% ஆண்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, நிலையில் இருப்பாங்க. ஆனால் விந்தணுக்கள் குறைபாடு இருக்கும். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கண்மணி. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் காமராஜ். ஸோ அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டாம், ரொம்ப ஃபேமஸ். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ சமீப காலமாக வந்துட்டு ஸ்பெர்ம் மோர்டலிட்டி அப்படின்ற ஒரு குறை பற்றி எல்லா இடத்துலையும் கேட்டுட்ருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வர என்ன காரணமாக இருக்கும் சார்? அதாவது செமனில் வந்து ஒரு முக்கியமான 5 ஃபேக்டர்ஸுங்க. அந்த 5 ஃபேக்டர்ஸில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் மொட்டிலிட்டி. கவுண்ட் நம்பர் 1 வந்து கவுண்ட்டுன்னு எடுத்துக்குவோம். கவுண்ட் வந்து 39 மில்லியன் ஒரு எஜாக்குலேட்டில் இருக்கணும். இன்னும் சுருக்கி சொன்னோன்னா 1 ml விந்தில் 15 மில்லியன்ஸ் இருக்கணும் ஒரு எஜாக்குலேட். ஏன்னா ஒருத்தர் கரெக்டாக ஒரு எம்எல்லோட நிறுத்த போகிறதில்ல, தே வில் எஜாக்குலேட். ஒரு எஜாக்குலேட்டில் 39 மில்லியன்ஸ் இருக்கணும். அப்போ நார்மல். அது ஊர்ந்து போகிற அணுக்கள், அதான் மொட்டிலிட்டின்னு சொல்கிறோம். அது வந்து விரைவாக ஊர்ந்து போகிறது ஒரு 30%, 32 கரெக்டாக சொன்னோம்னா 2020களில் அதை மாற்றிருக்காங்க. 32%. ஸ்லோவாக ஊர்ந்து போகிறது ஒரு 10%. ஸோ 42%க்கு மேலே நல்லா ஊர்ந்து போகுது அணுக்கள்னால் அது நார்மல். அதுக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதை தவிர விந்தில் இருக்க மற்ற குறைபாடுகள்னு பார்த்தோம்னா மார்ஃபாலஜி, இந்த உருச்சிதைவில்லாத அணுக்கள் அப்படின்னு பார்த்தா குறைந்தபட்சம் 4% இருக்கணும். ஊனம் இல்லாத அணுக்கள். உயிருள்ள அணுக்கள் வந்து 58% இருக்கணும். விந்தினுடைய அளவு வந்து 1.4 ml திரவமாவது இருக்கணும், விந்து வெளியேற்றக்கூடிய திரவம். இதுதான் இந்த மொட்டிலிட்டி அல்லது விந்து குறைபாடு அப்படின்றது நிறைய காரணங்களால் வரும். முக்கியமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து முக்கியமான ஒரு ரோல். நம்ம ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 3000 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதா கணக்கிட்டுருக்காங்க. காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஷாம்பு பேஸ்ட்டுன்னு ஆரம்பித்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது. புகை, வாகனங்கள்லேருந்து வர்ற புகை, இதெல்லாம். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா அங்கே இருக்க ஏராளமான ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்கும். எல்லாம் அன்னைக்கு ஒரு உணவுப் பொருள்லாம் யூஸ்வலாக கெட்டு போகும். ஆனால் இது வந்து பேக்கெட் பண்ணி ஒரு 3 மாதம், ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே எக்ஸ்பைரி இருக்கும். வாட்டர் எப்படி 3 மாதம் கெட்டு போகாமல் இருக்கும்? அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ், ஃபாஸ்ஃபேட் ப்ளஸ் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க, அது அளவோடு சேர்க்குறாங்க. இது எல்லாமே வந்து விந்தணுக்களை பாதிக்கும். அதே மாதிரி தாலேட், இந்த மாதிரி காமனாக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ப்ரிசர்வேட்டிவ், ஒவ்வொரு பொருட்களையும் பாதுகாக்கிறதுக்கு இது எல்லாம் பாதிக்கும். நம்ம கிராமங்கள், இந்த பாரதி ராஜா படத்தில் வர மாதிரி கிராமங்கள் ரொம்ப பசுமையாக இருக்கும், அங்கே வந்து இயல்பான விஷயம் இருக்குது, ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கிராமங்களில் பூச்சிக்கொல்லி ரொம்ப கடுமையாக யூஸ் பண்ணுவாங்க. பூச்சிக்கொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா விளைச்சல் நிறைய வேணுன்றக்காக. அது மிக பெரிய அளவுக்கு விந்தணுக்களையும் விந்து மொட்டிலிட்டி எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியது. அதனால் இதெல்லாம் ஒரு பக்கம். இதை தவிர ஆண்களுக்கு வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், சின்ன வயசில் வரக்கூடிய புட்டாளம்ம, பொண்ணுக்கு வீங்கி போன்ற நோய்கள், இந்த தாடையில் வந்து வீக்கம் வரும், கழுத்தை ஒட்டி வீக்கம் வரும். கொஞ்சம் பேருக்கு அப்படி போயிடும். கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த கிருமிகள் விந்து பைகளை போய் தாக்கி விந்தணுக்கள் உற்பத்தி, ஊர்ந்து போகிற தன்மை, எண்ணிக்கை எல்லாத்தையும் குறைக்கும். அடுத்து விளையாடும்போது விந்து பைகளில் அடிபடுறது, விந்து பைகள் திருகப்பட்டு இருக்கிறது, அடலசென்ட் இவங்கெல்லாம் வந்து தேவையற்ற உறவுகளில் ஈடுபடும் போது வரக்கூடிய பால்வினை நோய்கள், டிபி போன்ற தொற்று நோய்கள், இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள் எல்லாமே விந்தணுக்களை பாதிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஜீன்ஸ் பேண்ட், நம்ம போடக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட்டு, டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸு, லேப்டாப் மடி மேலே வச்சு ஒர்க் பண்ணுறது, செல்ஃபோன் பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறது,
இதில் தெர்மல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கதிர்கள் வந்து விந்தணுக்களுடைய ஊர்ந்து போகிற தன்மை விந்தணுக்களை பாதிக்கும். இப்படி ஏராளமான காரணிகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம்னா விந்தணுக்கள் ஊர்ந்து போகிற தன்மையில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுற மூலமாக இந்த குறைபாடை சரி செய்ய முடியுமா? ஒரு 10 விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஏபிசிடினே அதை நம்ம சொல்ல முடியும். ஏ வந்து ஆப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். கண்டிப்பாக அது பெரிய அளவுக்கு லாபம் இருக்கும். அது நிறைய ஆய்வுகளை நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் சென்னையில் பண்ண மிகப்பெரிய ஒரு ஆய்விலே அதை பண்ணியிருக்கோம். பிஎம்ஐ உடல் எடை வந்து நார்மலாக இருக்கணும். உடல் எடை அதிகமாகும்போது ஆண்களுக்கு 50% பாதிக்குது, பெண்களுக்கு 300% பாதிக்குது. உடல் எடை அதிகமாக இருக்கவங்க கருத்தரிக்கிறதுக்கு 300%. அதனால் பிஎம்ஐ வந்து கரெக்டாக இருக்கணும். உடல் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். சி வந்து கண்ட்ரோல் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் அந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, விந்தணுக்களை டேமேஜ் பண்ணும். டி வந்து டயட். காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், என்சைம்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அது விந்தணுக்களுக்கு ரொம்ப தேவை. இ ஃபார் எக்ஸசைஸ். நல்ல எக்ஸசைஸ். ஒரு 10,000 அடி நடக்கலாம் இளைஞர்கள் எல்லாம், அல்லது ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஜிம் எக்ஸசைஸ் கெடுதல்னு வேறு தவறான ஒரு போக்கு இருக்குது. அதெல்லாம் இல்லை. ஜிம் எக்ஸசைஸ் நல்லது. ஸ்விம்மிங், வாட் எவர் எக்ஸசைஸ் நமக்கு கம்ஃபர்டபுளாக அதை பண்ணலாம். எஃப் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் செக்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். விந்து நல்லா இருக்கிறதுக்கே ஃப்ரீக்வன்சி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீக்வன்சி செக்ஸ் பண்ணால் கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையும்னு. அது இல்லை. ஆய்வுகளில் என்ன வந்திருக்குன்னா, வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%, ஒரு முறை பண்ணிங்கன்னா 17%. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பண்ணிங்கன்னா செக்ஸ் கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். க்ரீன் டீ சாப்பிடுங்க. நிறைய உலகமெங்கும் க்ரீன் டீயை பற்றி நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு. நம்ம மாத்திரைகளையும் அதை சேர்க்குறாங்க. க்ரீன் டீ நேரடியாகவே நம்ம குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 முறை குடிக்கலாம். அது நிறைய நியூட்ரியண்ட்டாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஹெச் வந்து ஹாப்பினஸ். ரொம்ப மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அது நிறைய கெமிக்கல்ஸை சுரக்கும். அது வந்து விந்தணுக்களையும் பாதிக்கும், இது உடல் உறவையும் பாதிக்கும். ஐ வந்து இன்சோமினியா. தூக்கம், நல்ல தூக்கம் இருக்கணும். ஒரு உடல் உழைப்பு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் வரைக்கும் நல்ல தூக்கம். அடுத்து ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த 10 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா we can be லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நல்ல விந்தணுக்களை ப்ரொடியூஸ் பண்ணலாம். நல்ல உடம்பு, நல்ல மனது, நல்ல விந்தணுக்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க? ஸோ நீங்கள் என்ன மாதிரியான சஜஷன்ஸ் கொடுப்பீங்க உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு? ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து நம்ம இப்போ 10 விஷயங்கள். முதல் விஷயம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். இப்போ நம்ம 10 விஷயம் சொன்னோம். இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முதல்ல சொல்லிடுவோம். அடுத்து வந்து செக் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்குறோம். விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்னா சில ஆய்வுகளில் சில முக்கியமான விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹார்மோன்களில் ரொம்ப குறைபாடு இருந்தால் ஹார்மோன்கள் கொடுத்து விந்தணுக்களை இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்ஜெக்ஷனாக கொடுத்து. கிளீவ்லாண்ட் யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடத்தினாங்க. 2018 அந்த ஆய்வு வந்தது. என்னென்னா, விந்தணுக்கள் மிக குறைவாக இருக்குது, ஊர்ந்து போகிற அணுக்களில் ரொம்ப குறைவாக இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட மாத்திரையை வந்து 110 நாள் கொடுக்கறதன் மூலமாக இந்த விந்தணுக்களை அதிகப்படுத்த முடியும், கருத்தரிக்க வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த மருந்துகளை கொடுக்க முடியும். ஜென்ரலாக ஒரு பிரச்சனையும் இல்லை. 85% ஆண்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க இயல்பான நிலையில் இருப்பாங்க. ஆனால் விந்தணுக்கள் குறைபாடு இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, நல்ல மருந்து மாத்திரைகள். இந்த மருந்து மாத்திரைகளில் விட்டமின், மினரல், என்சைம்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும் விந்தணுக்களுக்கு தேவையானது. அது கொடுத்து பார்க்கலாம். சரி, இதிலெல்லாம் சரியாகலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த லெவல் ஐயுஐன்னு ஒரு மெத்தட் இருக்குது. விந்தணுக்களை எடுத்து, கணவரோட விந்தணுக்களை எடுத்து நல்லணுக்களை தனியாக பிரித்து மனைவியுடைய கர்ப்பப்பையில் போடலாம், கருத்தரிக்கிற இடத்துல. அது ஒரு 6 முறை பண்ணலாம். ஒரு லேப்ரோஸ்கோப்பி ஒரு பெண்ணுக்கு பண்ணலாம். விந்தணுக்கள் மிக குறைவாக இருக்குது, இல்லை ஊர்ந்து போகிற தன்மை மிக மிக குறைவாக இருக்குன்னா ஐவிஎஃப் என்ற முறைக்கு போகலாம். டெஸ்ட் டியூப் பேபின்னு நமக்கெல்லாம் தெரியும். ரொம்ப விந்தணுக்கள் இருக்குது, இல்லை 0 இருக்குன்னா விந்துப்பைகளிலிருந்து விந்தணுக்களை எடுத்து அல்லது கிடைக்கக்கூடிய 1-2 அணுக்களை வைத்து பெண்ணுடைய கருமுட்டை எடுத்து ஒவ்வொரு விந்தணுவையும் ஒரு கருமுட்டைக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி கருவாக்கி கருவை பெண்ணுடைய கர்ப்பப்பையில் வச்சு இக்ஸி என்ற முறை, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், இந்த முறையில் அவங்க கருத்தரிக்க முடியும். இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்னால வந்து டிவோர்ஸ் கேஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ இந்த டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வேலிட் தானா? பொதுவாக வந்து பாலியல் பிரச்சனைகள்
டிவோர்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணம். குழந்தை இல்லைன்ற ஒரு பொய்த்தோல் போர்த்திக்கிட்டு அது வரும். 100 பேர் திருமணம் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் நைட்லேருந்து 4 பேர் செக்ஸில் ஈடுபட முடியாது. இவங்களில் 3 பேர் வந்து விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. விவாகரத்து பண்ணும்போது இவர் ஆண்மை இல்லை, குழந்தை பெற்ற தகுதி இல்லைன்ற மாதிரி கேஸை போடுறாங்க. அதுவும் சரியாக இருந்தால் கூட இந்த பிரச்சனையை 100% சரி பண்ணலாம். இதுக்கு பேர் அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ். ஆனால் இதை பற்றிய விழிப்புணர்வு யாருக்குமே கிடையாது. ஃபஸ்ட்டு டேலேருந்து அவங்களால தாம்பத்திய உறவு பண்ண முடியாது. தம்பதிகள் 2 பேருக்குமான பிரச்சனை இது. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. சரி, இவங்களில் 100 பேர் டெய்லி செக்ஸ் பண்ணுறாங்க, ரெகுலராக செக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு வருடம் முடிவில் 85% பேர் கருத்தரிச்சிருவாங்க. 15% தம்பதிகள் கருத்தரிக்க மாட்டாங்க, நல்லா செக்ஸ் பண்ணவங்களில். இவங்களை எடுத்துக்கிட்டோன்னா ஆண்களுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 40%, பெண்களுக்கான காரணங்கள் ஒரு 50%, ஒரு 10% பேருக்கு எந்த காரணமும் வெளியே தெரியாது. இப்படி இருக்கும். இன்றைக்குள்ள மருத்துவ முறைகளில் ஒருத்தருக்கு கருத்தரிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இவங்கள் கருத்தரிக்க முடியும். விஞ்ஞானம் அவ்வளோ வளர்ந்துருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். செல்ஃபோனை பயன்படுத்துவோம், ஏசி பயன்படுத்துவோம், லைட்டை பயன்படுத்துவோம், உலகத்தில் இருக்க எல்லா விஞ்ஞான கருவிகளையும் பயன்படுத்துவோம். ஆனால் மருத்துவ முறைகள்னு வரும்போது நம்ம போய் குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோனா அதெல்லாம் நான் போக மாட்டேன், நான் எல்லாம் இலத்தலையை தான் சாப்பிடுவேன், நான் போய் டாக்டர்கிட்ட போக மாட்டேன்றது ஃபேஷனாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு மூடத்தனம் இது. ஏன்னா இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் மனிதகுல நன்மைக்கு தான். இது தெரியாமல் நம்ம தேவையில்லாத செல்ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் வெஹிக்கிளில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க, எப்படியும் பொடி நடையாக யாரும் நடந்து போகிறதில்ல. எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம். மருத்துவத்துக்கு தான் சொல்லப்போனால் அந்த கண்டுபிடிப்புகளை தான் அதிகம் பயன்படுத்தணும். நம்ம 100 வருடம் சந்தோஷமாக எந்த உபாதையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும். ஆனால் அதை ஒதுக்கிட்டு நாங்கள் பழைய முறைக்கு போகிறோன்னு சொல்லி பின்னால் போவாங்க. மற்ற எல்லாத்தையும் விஞ்ஞானத்தை பயன்படுத்துவாங்க. இது ஒரு தவறான கண்ணோட்டத்தினால் வர்ற விளைவு. அதனால் இன்றைக்கி இருக்கிற மருத்துவ முறைகளில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஆனால் பெண்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா, இந்த ஆளுக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து விந்து சரியில்லை, அதனால தான் எனக்கு குழந்தை இல்லை, நான் டைவர்ஸ் போகிறேன் அப்படின்னு எடுக்கலாம். இது ரொம்ப ஒரு சோகமான விஷயந்தான். ஏன்னா இப்படி தெளிவாக எடுப்பாங்க முடிவு. அவருக்கு விந்து சரியில்லை, அவரால் தான் எனக்கு குழந்தை இல்லை, நான் டைவர்ஸ் போகிறேன்னு. இது ஒரு தவறான முடிவு. ஏன்னா நம்ம சமுதாயத்திலே அப்படி ஒரு போக்கு இருக்குது. நவீன மருத்துவம்னா ஏதோ தப்புன்ற ஒரு போக்கு இருக்குது. இப்போ யூடியூப்பை பார்த்து வீட்டில் டெலிவரி பண்ணுறது, இது சினிமா படங்களையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. ஏன்னா ஒரு காலத்தில் வீடுகளில் டெலிவரி பண்ணி குழந்தைகள் இறப்பு, தாய் இறப்பு, சேய் இறப்புன்னு எக்கச்சக்கமாக இருந்தது. இன்ஸ்டியூஷனுக்கு அவங்கள கொண்டு வந்து இன்ஸ்டியூஷனில் வச்சு சேஃப் டெலிவரியில் இன்றைக்கி வெகுவாக குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நாகரிகம்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் முட்டாள்தனமாக நாங்கள் வீட்டில் போய் டெலிவரி பண்ணிக்கிறோம், யாருமே வேண்டாம், நான் இது இயற்கைன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணலாம், ஆனால் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, தாய் செத்து போவாங்க, குழந்தை செத்து போவாங்க. அப்போ இந்த நவீன கண்டுபிடிப்புகளை நாம் பயன்படுத்தணும். நாம் சாகிறதா இருந்தால் நம்ம பண்ணுவோமா? ஒரு நீங்கள் செலவே பண்ண வேண்டாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் டெலிவரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செலவு பண்ண மாட்டேன், நான் இயல்புன்றீங்க, சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அப்போது இந்த கண்டுபிடிப்புகள் நமது நன்மைக்கு. இது தெரியாமல் குழப்பமான மனநிலையில் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க வந்து தவறான முடிவுகள் எடுத்து நான் செயற்கை முறையிலலாம் கருத்தரிக்க மாட்டேன், என் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை, நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு போகிறாங்க. இது ஒரு தவறு அப்படின்றதான் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தன்னோட பார்ட்னர் வந்து ஹோமோசெக்ஷுவலில் வந்து ஈடுபடுறாங்க. அப்படி இருந்தும் ஹோமோசெக்ஷுவலில் இருந்துமே வந்து தன்னோட இன்னொரு பார்ட்னர் கூடயுமே அவங்க இருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கும் ஹோமோசெக்ஷுவாலிட்டிக்கு சம்மந்தம் இல்லை. ஹோமோசெக்ஷுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், வேர்ல்டு செக்ஷுவல் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய செக்ஷுவல் ரைட்ஸ் கமிட்டியில் நான் முக்கியமான மெம்பர். அதாவது இவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் நான் இன்டர்நேஷ்னலாக. ஹோமோசெக்ஷுவாலிட்டி இஸ் நார்மல், அது ஒரு நோய் இல்லை. அதுக்கும் குழந்தையின்மைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது என்னென்னா ஒரு ஓரியன்டேஷன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பலாம், இன்னொரு ஆணை விரும்பலாம். ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பலாம், இன்னொரு பெண்ணை விரும்பலாம், இல்லை 2 பேரையும் விரும்பலாம். அப்போது இந்த விருப்பம் என்பது குழந்தையின்மைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணை விரும்புகிறாரு, அவங்களோட உறவு வச்சுக்கிறாரு, தேவையில்லாமல் அவங்க திருமண வாழ்க்கையில் போய் இன்னொரு பெண்ணை ஏமாற்றுவதுன்றது தேவையில்லாதது. நாங்கள் அதை சொல்லத்தான் செய்கிறோம், கல்யாணம் பண்ணாதீங்க, நீங்கள் ஹோமோசெக்ஷுவலாக இருங்கன்னு. சில பேரில் என்ன பிரச்சனை வந்தோன்னா பைசெக்ஷுவலாக இருப்பாங்க.
ஒரு பக்கம் ஆண்களையோடையும் செக்ஸ் வச்சுக்குவாங்க, பெண்களோடையும் செக்ஸ் வச்சுக்குவாங்க. பெண்களும் இதையே பண்ண முடியும். ஒரு பெண்ணோட செக்ஸ் வச்சுக்க முடியும், ஒரு ஆணோட செக்ஸ் வச்சுக்க முடியும். இவங்க பைசெக்சுவல். இவங்க ஒரு கணவன் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, வேற ஒரு பெண்ணோட உறவு கொள்கிறார்ல, அது மாதிரி உங்கள் திருமணத்தினுடைய அந்த உறுதிமொழிக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க. திருமணத்துக்கு வெளியாக நீங்கள் உறவு கொள்வது தவறு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் இதை தவறாக எடுத்து போகலாம். அதனால் இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி பால்வினை நோயை உண்டு பண்ணலாம், ஹெச்ஐவியை உண்டு பண்ணலாம், திருமணத்து உறவினுடைய உறுதிமொழிக்கு எதிரான செயல்பாடாக இருக்கலாமே தவிர குழந்தையின்மைக்கு அது காரணம் அல்ல. அதுக்கும் குழந்தையின்மைக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அப்படி போகும்போது அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஹோமோசெக்சுவல் திருமணம் பண்ணி இன்னொருத்தரை ஏமாற்றும் போது அது ஒரு தவறு தான். அவங்க கல்யாணம் பண்ணாமல் அவங்க இயல்பான முறையில் இன்னொரு ஆணோடையோ இன்னொரு பெண்ணோடையோ சேர்ந்து வாழலாம். அது ஏமாற்றுதலுக்குள்ளே வராது. ஏன்னா திருமணம் என்பது ஒரு உறுதிமொழி ஏற்பு. நான் ஒன்றுக்கு எல்லா நிலைகள்லையும் கூட இருப்பேன், திருமணத்துக்கு வெளியே உறவு வைத்து கொள்ள மாட்டேன்ற உறுதிமொழி ஏற்பு தான் திருமணம். ஆனால் அது சடங்காக மாறி அந்த மாதிரி உறுதிமொழி எதுவுமே ஞாபகம் இல்லாமல் நம்ம எல்லாரோடையும் இயல்பான உறவில் வெளியே வச்சுக்கிறத எல்லாருமே இயல்பாக அதை பண்ணுறாங்க. அது ஒரு தவறு அப்படின்றது தான். அதனால் அதுக்கும் குழந்தையின்மைக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஹோமோசெக்சுவாலிட்டி ஒரு நோய் அல்ல, அது ஒரு குற்றமும் அல்ல. உலக நாடுகளில் நிறைய நாடுகளில் அது குற்றம் அல்லன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டங்கள் சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து இருக்குது. 1854 ஏற்றப்பட்ட சட்டங்கள், 854. அந்த சட்டங்கள் இன்னும் மாறவே இல்லை. அதுக்கப்புறம் டெல்லியில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, அது சரின்னு. அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அப்பீல் போய் அது ஒரு தவறுன்னு கொடுத்தாங்க. சரி தவறுன்னு அங்கே ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. இன்னும் தெளிவாக இதை பற்றி ஒரு தீர்ப்பு இன்னும் வரலை. இந்த குழப்பத்தில் தான் இருக்குது. அதனால் ஹோமோசெக்சுவாலிட்டி மெடிக்கலாக இது நார்மல். ஆனால் லா படி சட்டப்படி என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குழப்பங்களில் இருக்குது. தீர்ப்புகள் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இதான். ஆனால் குழந்தையின்மைக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இப்போ குழந்தையின்மைக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த ஹோமோசெக்சுவல் அப்படின்ற ஒரு விஷயம் சைக்காலஜிக்கலி அவங்கள அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? லைக் நமக்கு குழந்தை கிடையாது, ஸோ நம்ம இப்படி போனால் நம்ம நம்ம லைஃப் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும், நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது நீங்கள் எந்த மாதிரி ஒரு அட்வைஸை நீங்கள் அவங்கக்கிட்ட உங்கள் பேஷண்ட் கிட்ட நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்? மேடம், நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோமோசெக்சுவாலிட்டியை போலி மருத்துவர்கள் தவிர வேறு யாராவது ட்ரீட் பண்ண போனால் அது தவறு. ஹோமோசெக்சுவாலிட்டி இஸ் நார்மல். இது உங்களுக்கு பல நேரம் குழப்பமாக இருக்கலாம், அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். சோஷியலாக நம்ம மனதில் ரெடி ஆகலை. நம்ம ஹோமோசெக்சுவாலிட்டி இஸ் நார்மல், பைசெக்சுவாலிட்டி இஸ் நார்மல். இதில் அவங்கள அட்வைஸ் பண்ணவோ திருத்தறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு திருமணத்தை பண்ணி இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை எதுவும் கெடுத்துட வேண்டாம். நீங்கள் அப்போது கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போய் அவங்களோட செக்ஸ் பண்ணுறதுல ஆர்வம் இல்லை அப்படின்னா இல்லை நோயை கடத்த முடியும். இந்த சிக்கல்கள் வருது. அதனால் ஹோமோசெக்சுவாலிட்டி அது மட்டும், அதாவது அதில் ரொம்ப கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க. ஒருத்தர் பியூர் ஹோமோசெக்சுவாலிட்டியோடு இருந்தார்னா அவரோட ஒரு பெண்ணோட செக்ஸே பண்ண முடியாது. அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் பியூர் ஹோமோசெக்சுவலாக இருந்தால் ஆணோடு அவங்களால உறவே வச்சுக்க முடியாது. பக்கத்தில் போனாலே அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். ஆனால் இது ஒரு ஸ்பெக்ட்ரம். ஒரு எண்டில் பியூர் ஹோமோசெக்சுவல், இன்னொரு எண்டில் பியூர் ஹெட்ரோசெக்சுவல். எல்லா ஆண் பெண்ணோடையும் பெண் ஆணோடையும் மட்டுமே செக்ஸ் பண்ணுவாங்க. இந்த நடுவில் இருக்கிறவங்க பைசெக்சுவல், எப்பயோ அக்கேஷனலாக பைசெக்சுவல், இல்லை அக்கேஷன் அந்த மாதிரி வருவாங்க. 20%, 30%, 50%, 60%, 70% இந்த ரேஞ்சு வரும். ஸோ இவங்க அக்கேஷனலாக ஹெட்ரோசெக்சுவலாக இருந்தால் கூட ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டு அதை பண்ணும்போது நீங்கள் மனைவிக்கு துரோகம் இழைக்கிறதா கொண்டு வரலாம். பெண் அதே மாதிரி கணவனுக்கு துரோகம் இழைக்கிறாங்க, வெளியே இன்னொரு பெண்ணோடையோ இன்னொரு ஆணோடையோ உறவு வைத்துக் கொள்வது தவறுன்ற அந்த கேட்டகரிகளை கொண்டு வரலாம். அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் ஹோமோசெக்சுவலாக இருந்தால் கூட ஒருவனுக்கு ஒருத்தின்ற மாதிரி, ஒருவனுக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தி, அந்த மாதிரியாக உங்கள் ஃப்ரேமுக்குள்ளே போங்க. ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வாழலாம். இன்னொரு திருமணம் பண்ணி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாழாக்க வேண்டான்றதான். Taste the Daily. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.